Good evening, children. Good evening, Miss. Good evening, Miss. How are you all? Fine, Miss. Varshika, fine. What about others? Fine, Miss. Karthikeyan, Vyanisha, Yes, teacher. என்ன எல்லாம் தூக்கமா? Right, okay. Okay, போன class என்ன பார்த்தோம்? Varshika, last class what we learned? அந்த கேட்ஸ பற்றி எழுதினாங்க. அந்த Gates பத்தி கணக்கு. Yes, 3 gates எழுதிட்டோம். அப்படித்தானே 3 gates பத்தி எழுதிட்டோம். Right, okay. Today we are going to do some exercises பிள்ளைகள். இன்னைக்கு நாங்க அந்த கேட் சம்பந்தமான exercises செய்ய போறோம். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் காட்ட போறேன். அது எத்தனையாம் ஆண்டுட வீடியோ கிளிப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிரேட் 12. கிரேட் 10 உடையது சரியா? கிரேட் 10 உடைய உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து வருது பிள்ளைகள். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கூட கூட தான் படிப்பீங்க சரியா? ஸோ நான் இன்னைக்கு கிரேட் 10 உடைய உங்களோட புக்கிலேயே இருக்குது. புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறபடி 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நம்ம ஒரு வாட்டர் சப்ளை, அடுத்தது எலக்ட்ரிக்கல் மின் விளக்கு எப்படி எரியிறது என்ன. ஸோ 2 விஷயம் இருக்கு. ஸோ அதை போல நாங்க என்னது இந்த மாதிரி நாங்க சில எக்ஸசைஸ் செய்ய போறோம். முதல் நாங்க இதுல இருக்கிறத முதல் செய்துட்டு நாங்க பிறகு அடுத்த இதுக்கு போவோம் சரியா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் மிதுஷாலினி ஆல்சோ ஹியர், ஷிவானுஹா ஹியர். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் இருக்கா ஹெடிங் போடு, எக்ஸசைசஸ் போடுங்க, பயிற்சிகள் போடுங்க, பயிற்சிகள் போடுங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் draw, நான் சொல்ற மாதிரி எழுதுங்க பிள்ளைகள். draw a diagram, draw a diagram, DRAW, draw a diagram of a water tank in a house is to fill water without overflowing. ரைட்டா? எப்படி எழுதுவீங்க? draw a diagram. அப்ப தமிழ் மீடிய பிள்ளைகள் எப்படி போடுவீங்க? வீட்டு நீர் தாங்கியிருந்து நீர் விரயமாகாது நீரை நிரப்புவது தொடர்பான வரைபடத்தினை வரைக. ரைட், இங்க இருக்கு முதலாவது கேள்வி இது சரியா? முதலாவது கேள்வி வரைபடத்தினை வரைக தமிழ்ல போடுவீங்க. முதலாவது கேள்வி. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளை, how you will write the question? Draw a diagram of a water tank in a house is to fill water without overflowing. Right. எழுதி முடிச்சிட்டு சொல்லுங்க பாவம். 9 பேர் இன்னைக்கு கிளாஸ்ல வந்திருக்காங்க. வெரி குட் அப்பா. ஷா, எல்லாரும் இருக்கிறாங்க. குட். அப்படிதான் இருக்கணும். கிளாஸ் அப்படி இருக்கணும். 10 பேர் ஒரு வகுப்புல இருக்க வேணும். எழுதிட்டு படம் அந்த எழுதிட்டு மிஸ் என்ன செய்யற? எழுதிட்டு கேள்வி எழுதிட்டு இருங்க. ஃபர்ஸ்ட் we discuss. we will discuss என்ன மாதிரி செய்யலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க தான் கீற போறீங்க. ரைட், here you see the true tables இருக்குது.
ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்க செய்ய போறோம். எப்படி வரும், எப்படி உங்களுக்கு ட்ரூ டேபிள் வரும், ரைட்? அதற்கா நாங்க பார்க்க வேணும். ஓகே, இப்ப சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. இப்போ வீட்டுல உங்களுக்கு இது காமனான ஒரு விஷயம். முடிஞ்சாக்கள் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. பிள்ளை நீங்க வீடியோ ஆன் பண்ணா தான் மிஸ் உங்களை பார்த்து கதை கேள்வி. இல்லைன்னா வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறாங்கள மட்டும் மிஸ் கதை கேட்டுக்கொண்டு இருப்பேன். மட்டாக்கள் கொட்டாய விட்டுட்டு போதான் இருக்கு. ரைட், முடிஞ்சவரை எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிருங்க. சில பேர் எனக்கு சொல்லி இருந்தீங்க, சிவானுகா அண்ட் ஸ்வஸ்டிஜன் சொல்லி இருந்தீங்க. மட்டாக்கள் ஓகே, வெரி குட். இன்ஃபார்ம் பண்ண பழக்கம் வந்துட்டு இப்ப கிரேட் 8க்கு வந்தபடினாலே தெரியல. வெரி குட், எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. குட், ரைட். இப்ப ஷானுஷன் எனக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க வீட்டு டேங்க் இருக்கு தானே? தண்ணி டேங்க் இருக்கா உங்களுக்கு? கொழம்புல இருக்கு மட்டும் நினைக்கிறேன். இருக்கு தானே தண்ணி டேங்க், வாட்டர் டேங்க்? எஸ். எப்படி நீங்க வாட்டர் எப்படி நீங்க வீட்டு பாவனைக்கு எடுப்பீங்க? இது வாட்டர் சப்ளைல இருந்து வர்ற தனியா, இல்லாட்டிக்கு யூ ஹாவ் ஆல் வெல் இருக்குதா உங்களுக்கு? ஆன் வெல் கிணறு இருக்குதா? வாட்டர் டேங்க் எங்க வீட்ல இல்ல மிஸ். விளங்கல? வாட்டர் டேங்க் வீட்ல இல்ல மிஸ். வாட்டர் டேங்க் வீட்ல இல்ல. யார்கிட்ட வீட்ல வாட்டர் டேங்க்? வர்ஷிகா வீட்ல இருக்குமென்னு நினைக்கிறேன். வர்ஷிகா, யூ ஹாவ் வாட்டர் டேங்க், இஸ் இட்? Yes, miss. Right. How you will fill the water into the tank without overflowing? எப்படி முதல் நீங்க எப்படி நீங்க வாட்டர் ஃபில் பண்ணுவீங்க? how is the process will be? எப்படி இந்த process இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? Motor switch. டேங்க்ல வந்து there is no water, so what you will do first? முதல் மோட்டருக்கான சுவிட்ச் ஆன் பண்ணி You will find out that switch board, right? நெக்ஸ்ட் என்ன நடக்க வேணும்? என்ன நடக்க வேணும்? What is going to happen? வெள்ளுக்குல கிணறுக்கு இருக்கிற தண்ணி வந்து Yes. ஒரு ப்ரோசஸால மோட்டருக்கு போய் ம் அங்க இருந்து எங்க என்னோட சப்ளைஸுக்கு மோட்டர் வரும். இப்ப பாருங்க, இதுல வி வால்வ் ஏ வால்வ் இருக்கு, சரியா? இந்த ரெண்டும் ஒன்னுல இருக்கணும். முதல்ல தெரியுமா ஒன்னு எப்படி இருக்கணும்? தண்ணி மேலே இருந்து போறதுக்கு ஏற்ற மாதிரியான வழி திறந்து இருக்க வேணும். ரெண்டு வழியும் என்ன செய்திருக்க வேணும்? ஓப்பன்ல இருக்க வேணும். க்ளோஸ்ல இருந்தா உங்களுக்கு டேங்குக்கு தண்ணி போகுமா? கிணத்துல இருந்து தண்ணி போகுமா? நோ. இது க்ளோஸ்ல இருந்தா, இந்த வால்வ் ரெண்டு க்ளோஸ்ல இருந்தா தண்ணி போகாது. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருந்து சுவிட்ச் ஆன் பண்றீங்க. சுவிட்ச் ஆன் பண்ணேக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்க வேணும்? What the function should be done? என்ன ஃபங்க்ஷன் நடக்க வேணும், நடந்திருக்க வேணும்? நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணேக்குள்ள என்ன நடந்திருக்க வேணும்? சுவிட்ச்ல இருந்து அலர்ட் போகும். என்ன சுவிட்ச் ஆன் ஆயிடுது, எங்க அலர்ட் போகும்? மோட்டருக்கு அலர்ட் போகும். மோட்டருக்கு அலர்ட் போகும். அப்படி மோட்டருக்கு நாங்க சொல்றோம் என்னது? இன்டிரெக்டா சொல்றோம், ஆன் பண்ணி இருக்குது, நீ ஜெனரேட் பண்ணு. அப்ப மோட்டர் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணும். மோட்டர் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண என்ன நடக்கும்? கிணத்துக்குள்ள இருக்குதே ஒரு என்ன சொல்றது, குழாய். குழாய் இருக்குதானே? கிணத்துக்குள்ள ஒரு குழாய் இருந்துதான் உங்களுக்கு டேங்குக்கு போகும். என்ன கிணத்துல இருக்கிற தண்ணிய பம்ப் பண்றதுக்கு ஏற்றதான அந்த அமுக்கம் அங்கே இருந்து போக வேணும், மோட்டர்ல இருந்து போக வேணும். என்ன மோட்டர்ல இருந்து அந்த புஷ் பண்ற அந்த பம்ப் பண்ணுற அந்த விசை வந்து கிணத்துல இருந்து போக வேணும். சோ அந்த கிணத்துல இருந்து போறதுக்கு மிக முக்கியம் இந்த வால்வு ரெண்டும் ஓப்பன்ல இருந்தா தான் இந்த டேங்குக்கு போகும். இல்ல இது க்ளோஸ்ல இருந்து சொன்னா டேங்குக்கு போகுமா? இல்ல, போகாது.
அப்ப என்ன செய்ய வேணும், இது ரெண்டும் ஒன்னுல இருக்கான்னு பார்க்க வேணும். டாக்டர் பார்த்துட்டு என்ன செய்ய வேணும், நீங்க சுவிட்ச போட்டுட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன செய்யும், டேங்குக்கு போகும். இப்ப இது ஒன்னுல இருக்கு, இது ஆஃப்ல இருக்கு, என்ன நடக்கும்? இந்த வால்வ் ஆன்ல இருக்கு, இந்த வால்வ் ஆஃப்ல இருக்கு, என்ன நடக்கும்? தண்ணி போகாது. தண்ணி போகாது. ஏன் போகாது? இவ்விடத்துல இது க்ளோஸ் ஆயிட்டு தானே. அப்ப இதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுல இருக்கிற வால்வ் வந்து க்ளோஸ்ல இருந்தா இவ்வளவு தூரம் தான் தண்ணி வரும். இதுக்கு மேல இங்கால போகுமா? இல்ல, போகாது. இல்ல. சோ அப்ப இந்த ரெண்டு வால்வும் எங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். அதான் பிள்ளைகள் இதுல இருக்கு பாருங்க. ஏ வால்வ் க்ளோஸ், அதாவது 0 பாயிண்ட் நாங்க பார்த்தோமே, ஏற்கனவே பார்த்தோம். 0 1 இதுதான் பிள்ளைங்க. 0 க்ளோஸ்ல இருக்கிறது, 1 ஒன்னுல இருக்கு. இப்ப 0 ஏ வேல்யூ வந்து க்ளோஸ்ல இருந்தா, பி வேல்யூ க்ளோஸ்ல இருந்தா எங்களுக்கு வாட்டர் சப்ளை டேங்குக்கு போகுமா? does not receive, அதாவது தண்ணி போக முடியாது. அதே போல ஏ வேல்யூ, ஏல இருக்கிற வால்வ் வந்து க்ளோஸ்ல இருக்குது, ஆனா பி வந்து ஓப்பன்ல இருக்குது, தண்ணி போகுமா? தண்ணி ஏறுமா டேங்குக்கு? No. No, miss. No, does not receive. இங்க முதலாவது இதே பிளாக் ஆயிட்டு, அதுக்கு பிறகு அது ரெண்டாவது ஓப்பன்ல இருந்து பிரயோசனம் இருக்கா? நோ. அது போல இது ஏ வேல்யூ வந்து ஓப்பன், ரைட், 1 ஓப்பன், பி வந்து க்ளோஸ்ல இருக்குது. இப்ப வருமா தண்ணி? we can Doesn't receive. we can't, ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டும் ஓப்பன்ல இருக்கேக்கல மட்டும்தான் ரிசீவ் வாட்டர். சோ இதுக்கு நாங்க என்ன கேட்ஸ் பாவிக்க வேணும், என்ன கேட்ஸ் இதுல பாவிக்க வேண்டி இருக்கு பாருங்க. ரெண்டுமே ஒன்றா இருக்கேக்கு தான் ஒன்ற ரிசல்ட் வருது. அது எந்த கேட்ஸுக்குரியது? And gate. வெரி குட். இப்படித்தான் பிள்ளைகள் கண்டுபிடிக்க. சில நேரம் உங்களுக்கு என்ன தருவாங்கன்னா, இந்த டயக்ராத்தை தந்து போட்டு இந்த டயக்ராத்தை வச்சுக்கொண்டு இதுக்குரியதான படத்தை நீங்களே வரைஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டயக்ராத்தின் ஃபார்முலா பார்த்து கண்டுபிடிக்கணும் இது என்ன கேட். இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் கேட். அப்ப அண்ட் கேட்டுக்குரிய ஃபார்முலா பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, சிம்பிளா போட்டிருக்காங்க. பாத்தீங்களா? இதுதான் வேல்யூ. ரைட்டா? வேல்யூவா நாங்க பிரசன்ட் பண்ணக்கூடிய ஆன்சர் இந்த மாதிரி தான் வரும். ரைட்டா? சோ அப்ப இந்த ட்ரூ என்னது ட்ரூ டேபிளையும் கீறி இருக்கணும். சோ இந்த மாதிரி தான் கொஸ்டினும் வரும் பிள்ளைகள். ஒன்றில் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தருவாங்க, இதே மாதிரி பந்தியா தருவாங்க, தந்து போட்டு சொல்லுவாங்க ட்ரூ டயக்ராம், ட்ரூ டயக்ராம் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ட்ரூ டயக்ராம்ன்றது இதுதான் உண்மை அட்டவணை. சரியா? உண்மை அட்டவணை வரைக, தமிழ்ல கேட்பாங்க. உண்மை அட்டவணையை வரைக, இந்த செயற்பாட்டுக்குரிய உண்மை அட்டவணை வரைக. அப்ப உண்மை அட்டவணை வரைஞ்சா நாங்க என்னத்தை கண்டுபிடிக்கலாம், இது என்ன கேட்ஸ பயன்படுத்தி கீறலாம்ன்றதை கண்டுபிடிப்போம். சரியா? விளங்குதா பிள்ளையர்? விளங்குது? நோ விளங்காட்டி கேளுங்க பாப்போம். மிஸ் இவ்வளோ நேரம் சொன்னதில்ல, விளங்கு இல்லைன்னு சொன்னா கேளுங்க பாப்போம். தமிழ் மீடிய பிள்ளைகள் விளங்கிட்டா? இப்ப எங்களுக்கு அண்டில் கொஸ்டின் தந்து இந்த ட்ரூ டயக்ராம் கீறுங்கன்னு கேட்பாங்க. இல்லாட்டி ட்ரூ டயக்ராத்தை தந்துட்டு இதை எந்த கேட்ஸ நாங்க பயன்படுத்தி கீற முடியும், அதுக்குரிய டயக்ராத்தை கீறுங்கன்னு சொல்லியும் கேட்பாங்க. சரியா? ரைட்டா? இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு தானே? இப்ப முதலாவது கேள்விக்குரிய ட்ரூ டயக்ராத்தை வரைங்க பாப்போம். ட்ரூ டயக்ராம் வந்து இதை நீங்க எழுதிட்டு இந்த டயக்ராத்தை நீங்க வேல்யூ பண்ணி போடுங்க. இது வேல்யூ பண்ணி போடுறது, இது என்னென்ன நடக்கும்ன்றதுக்குரிய பாசிபிள் ஆனதை நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க. ஏ வந்து க்ளோஸ்ல இருக்குது, பியும் க்ளோஸ்ல இருக்கு, does not receive. அதே போல தமிழ் மீடியம் பிள்ளைங்க புக்லயும் இருக்குது. ஏன்னா இது திறந்திருக்கவில்லை, தண்ணி கிடைக்காது. இது திறந்திருக்கவில்லை, இது திறந்துள்ளது, ஆனா தண்ணீர் கிடைக்கவில்லை. திறந்திருக்கவில்லை, கிடைக்கல. திறந்துள்ளது, ரெண்டுமே திறந்திருந்தா தான் தண்ணி கிடைக்கும்னு சொன்னா எந்த கேட்ஸ் இல்ல நாங்க பாவிச்சு டயக்ராம் வரைக வேணும்? அண்ட் கேட். ரைட்டா? இப்ப விளங்கிட்டா மிஸ்? ஏன் ஏர்லியாவே இந்த மூண்டையும் படிப்பிச்சு நான்
விளங்கிட்டா பிள்ளைகள்? எஸ் மிஸ். நீங்க அமைதியா இருந்தா ரெண்டு விஷயம் தான் மிஸ்ஸுக்கு விளங்கும். என்னது? உங்களுக்கு எல்லாமே விளங்கிட்டுது, அடுத்த விஷயம் ஒன்றுமே விளங்கல. ரைட்? இப்ப என்னது, என்ன கட்டத்துல எல்லாருமே இருக்கிறீங்க? எல்லாமே விளங்கிட்டா, இல்லாட்டி ஒன்றுமே விளங்கலையா? எல்லாமே விளங்கிட்டு எல்லாமே வெரி குட். விளங்கிட்டு. மிதுஷாலினிக்கு எல்லாமே விளங்கிடு, ஹம்சனுக்கும் எல்லாம் விளங்கிட்டு, மெட்டாக்கள் எல்லாம் விளங்கிட்டு. ரைட், அப்ப எழுதி கொள்ளுங்க பாப்போம். விளங்கிட்டு மிஸ். எஸ், வெரி குட் கார்த்திகேயன், எழுதி கொள்ளுங்க அப்ப. வெரி குட் அப்பா. 8ஆம் ஆண்டு பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா வந்துட்டீங்க. அத மிஸ்ஸிட்ட ஏச்சு வேண்டி வேண்டி பழகிட்டு ஜெய்சன். அந்த இங்கிலீஷ் மீடியத்துல அந்த டயக்ராத்தை போட்டு காட்டுங்கண்ணே. இது ரெண்டையும் கீரை வேணும், சரியா? அதுக்கு பிறகு நாங்க கண்டுபிடிக்கலாம் என்ன கேட்ஸ் இதுல பாவிக்கிறது. இதை வச்சுதான், இந்த வேல்யூன்ற ரிசல்ட்டை வச்சுதான்லயே கேட்ஸை கண்டுபிடிக்கிறது, சரியா? எல்லாம் ரெண்டுமே ஒண்டா இருக்க, ரெண்டோட வேல்யூ வந்து ஒண்டா இருக்கக்குள்ளதான் ஒன்று வரும்னு சொன்னா அது என்னது? அண்ட் கேட். அப்ப ஓர் கேட் என்னது? ஏதாவது ஒன்று ஒண்டா இருந்தாலும் எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடியதான் ஓர் கேட். நாட் கேட் எப்படி வரும்? ஏதாவது ஒரு வேல்யூன்ற எதிர்மறை, எதிர்மறை தான் எங்களுக்கு நாட் கேட். ரைட், ஓகே. சோ இது ரெண்டு பாக்ஸையும் கீறிக்கொள்ளுங்க. உண்மை அட்டவணை எழுத சொல்லி சொன்னா இதுதான் எழுத வேணும், சரியா? இதுதான் உங்களுக்கு உண்மை அட்டவணை என்று கேட்டா நீங்க இந்த மாதிரிதான் கீறனா. இது வந்து உண்மை அட்டவணைக்கு வரக்கூடிய விஷயத்தை இதுல போட்டிருக்கு. சோ இதை எழுதி இதையும் கீழே இருக்கிறதையும் எழுதி கொள்ளுங்க. டாட்ஸ் காப்பி அழகா இருக்குன்னு பிள்ளைகள் நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன். அனுப்புற பிள்ளைகளோட காப்பியை மட்டும் பார்த்து ஃபீட்பேக் கொடுத்து கொண்டு இருப்பேன். பட் யாருக்குமே நான் இனி கால் பண்ணியோ ஏன் நீங்க அனுப்பலன்னு கேட்க மாட்டேன். ரைட்டா? மிஸ் அனுப்பணுமா கிளாஸ் முடிய? எஸ் வார்சிகா, எவ்ரி கிளாஸ் முடிய அனுப்ப வேணும். சிவானுங்க சொல்லி இல்லையா உங்களுக்கு? பாத்தீங்களா உங்களோட கிளாஸ்மேட்? பாத்தீங்களா உங்களுக்கு ஒன்று இன்ஃபார்ம் பண்ணல நான் இதை பத்தி? மிஸ் சொன்னேன் தானே போன கிளாஸ். எவ்ரி கிளாஸ் முடிய மிஸ்ஸுக்கு நீங்க அனுப்பணும் உங்களோட நோட்ஸ். ரைட், ஓகே, பிரச்சனை இல்ல. சிவானுகா பயந்துட்டா. Have you finished, children? If you have finished, put thumbs up or raise hand. Then we can go to the next question. மிஸ் உண்மை அட்டவணையும் கீறி எழுதணுமா? எஸ். இது ரெண்டு உண்மை அட்டவணை தானம்மா. இது உண்மை அட்டவணை நடக்கக்கூடிய விஷயத்தை விரிவா எழுதி இருக்கினா. ஆனா உண்மை அட்டவணை உங்களுக்கு கேள்வியாக்க கேட்க இந்த மாதிரி வேல்யூ 0 1 1 தான் நாங்க கொடுக்க வேணும், சரியா? சோ அந்த 0 1 1 என்னன்றது விளக்கத்துக்கு தான் நீங்க இதுல இருக்கு. இந்த க்ளோஸ் அது 0, க்ளோஸ் 0, ஒன் ஓப்பன் மட்டும்தான் ஒன்று என்றதை குறிக்கும் என்றதை காட்டுறது தான் நான் ரெண்டையும் கீற சொன்னேன். ரெண்டுமே ஒன்றுதான், ஆனா வேல்யூவா காட்டுறது இந்த செக்ஷன் தான் உங்களுக்கு ட்ரூ டேபிள்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? மிதுஷாலினி எங்கிருந்து ஜாயின் பண்ணுறீங்க நீங்க? ஜஃப்னாவா? ஜஃப்னாவில அல்லப்பட்டியில. அல்லப்பட்டி, ரைட். அங்கால எப்படியம்மா உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனை இல்லையா? நெட்வொர்க் பிரச்சனை இல்ல மிஸ். ஓவர் ட்ரெயின்னு சொன்னா நெட்வொர்க் வராது. ரைட். உங்களோட தம்பி மிதுஷாங்கர் தானே? ஓ
எஸ் ரைட். ஓகே. இன்னைக்கு தான் மிஸ்டர் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க போல. 1 minute I'll check. 1 2 3 4 5 6 7 8 9 no 10 11 12 பிள்ளைகள் இருக்கிறோம். இன்னைக்கு 9 தான் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, பரவாயில்ல. வெரி குட். அவ்வளவுமே போதும். Shanushan finish. Okay. Shall we go to the next question? Second question. Or. No teacher. Yes. Okay. ஜெய்சன் எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவதுக்கு போவோம் இருக்கா? இதுல பாருங்க, சரியா? இதுல பாருங்க, இந்த டிராவில் பாருங்க, இந்த பிக்சர்ல பாருங்க. இங்க இருந்து எங்களுக்கு சப்ளை வருது, சரியா? இங்க பக்கத்தாலையும் தண்ணி போகலாம், இந்த பக்கத்தாலையும் தண்ணி போகலாம், சரியா? தண்ணி போறதுக்குரிய வாசல் இருக்கு, ரெண்டு பக்கம் வாசல் இருக்கு, ரைட்டா? இதுல பாருங்க, தமிழ்ல அங்க படுத்தவா, இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் புக்ல பார்த்துக்கொள்ளுங்க. வீட்டுக்கு தொடர்ச்சியாக நீர் வழங்குவதற்கென பிரதான நீர் வழங்குதலுக்கு மேலதிகமாக தாங்கி ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏபி என்னும் 2 வால்வுகள் பொருத்தப்பட்டுள்ளன, சரியா? என்னவா? இதுல ஒரே ஒரு என்ன சொல்றது, வால்வு மட்டும்தான் இருக்குது, சரியா? இதுல வந்து அந்த ஆன் பண்றது வந்து ஒன்றுதான், ரைட்டா? இது ஒன்னுல இருந்தா இந்த ஏதாவது ஒரு வழி மூலம் எங்களுக்கு டேங்குக்கு தண்ணி போகுமா இல்லையா பிள்ளைகள்? இது க்ளோஸ் ஆயினாலும் எங்களுக்கு இதுக்குள்ளால தண்ணி போகுமா இல்லையா? இது க்ளோஸ்ல ஏதால ஒன்றாலே போகக்கூடியது. அப்ப இது எதுவாக இருக்கும்? எந்த கேட் இது? ஓர் கேட். ஏதாவது ஒன்றில இருந்தாலும் எங்களுக்கு வேலை நடக்கும். ரெண்டுமே ஆஃப்னு சொன்னா எங்களுக்கு நடக்காது. பட் ஏதாவது ஒன்று இல்லாட்டிக்கு ரெண்டுமே ஒன்றுல இருந்தாலும் எங்களுக்கு வேலை நடக்கும். அந்த மாதிரி தான் எந்த கேட்டை நாங்க சொல்லுவோம்? ஓர் கேட்னு சொல்லுவோம். எஸ். இப்போ ரெண்டாவதுக்கு நாங்க எப்படி ரைட், ரெண்டாவது ஓர் கேட்டுக்குரியது நாங்க பாப்போம். கேள்வி சொல்லுறேன், எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவது கேள்வி சொல்லுறேன், எழுதி கொள்ளுங்க. தமிழ் மீடிய பிள்ளைகள் எழுதுங்க, இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி எழுதி கொள்ளுங்க பாப்போம். மிஸ் சொல்ற மாதிரி தமிழ் மீடிய பிள்ளைகள். ஓர் வீட்டிற்கு பிரதான நீர் வளங்களில், நான் ஒருக்கா வாசிக்கிறேன், ஒருக்கா கவனிங்க பிள்ளைகள். புக் ஒருக்கா பாருங்க, ஒருக்கா மிஸ் சொல்றத திருப்பி ஒருக்கா கவனிங்க, அதை வச்சுக்கொண்டு எழுதி கொள்ளுங்க, சரியா? நான் பிறகு இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் சொல்லணும். சோ கவனிங்க. ஓர் பிரதான நீர் வளங்களில் நீர் வரும்போது வால்வு ஏ, வால்வு பி ஆகியன திறந்துள்ள மூடியுள்ள சந்தர்ப்பங்களை கருதும் போது வீட்டுக்கு நீர் கிடைக்குமா கிடைக்காதா என்பதனை உண்மை அட்டவணை மூலம் காட்டுக. இதுதான் கேள்வி, சரியா? எப்படி எழுத வேணும்? ஓர் வீட்டிற்கு பிரதான நீர் வளங்களில் நீர் வரும்போது வால்வு ஏ, வால்வு பி ஆகியன திறந்துள்ள மூடியுள்ள சந்தர்ப்பங்களை கருதும் போது வீட்டுக்கு நீர் கிடைக்குமா கிடைக்காதா என்பதனை உண்மை அட்டவணை மூலம் காட்டுக. தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு விளங்கிட்டு தானே கேள்வி?
விளங்கிட்டா? Yes, miss. எஸ், அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. Right. Write a truth table. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எழுதுங்க பாப்போம். Write or draw a truth table to show, to show if the house receives water or not, if the house receives water or not, based on whether A and B gates are open or closed. இதான் கேள்வி. Draw a truth table to show if the house receives water or not, based on whether A and B gates are open or closed. Right. Okay தானே? அப்ப அதுக்குரிய உண்மை அட்டவணை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள் ரெண்டையும். A வேல்யூ வந்து க்ளோஸ்ல இருக்குது, B க்ளோஸ்ல இருந்தா does not receive, A க்ளோஸ்ல இருந்து B ஓப்பன்ல இருந்தா receive water. A ஓப்பன் B க்ளோஸ்ல இருந்தா receive water. ரெண்டுமே ஓப்பன்ல இருந்தாலும் receive water. ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஓப்பன்ல இருந்தா we can receive water. So that's value 1. டீச்சர் ரெண்டு அட்டவணையும் வரையிறேன். எஸ், ரெண்டு அட்டவணையும் வரைஞ்சா தான் உங்களுக்கு இந்த ஓப்பன் க்ளோஸ்ன்றது இந்த 0 1ன்றதை இண்டிகேட் பண்ணி காட்டுறோம்ன்றது தெரிய வரும். பிள்ளைகள் புரியுது தானே? என்னது அடுத்த கிளாஸுகள்ல நான் சொன்ன மாதிரி கிரேட் 10க்குரிய கணக்குகள் செய்யக்கல, பிறகு தடுமாறிடக்கூடாது. எழுதி முடிச்சா put thumbs up children. We got to the or not gate, not gate க்குள்ள exercise பார்ப்போம். எழுதி முடிச்சிட்டேன் டீச்சர். Okay, if you have finished, put thumbs up. Thumbs up போட தெரியுமா?
finish. Okay, we'll go to the next question. இதுல பாருங்க, இந்த உண்மை அட்டவணையை பார்த்து எனக்கு சொல்லுங்க. யாரும் வாசிக்க வேணாம், உண்மை அட்டவணையை மட்டும் பார்த்து என்ன இது கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? What would be the question? என்ன கொஸ்டினா இருக்கும் இது? இது அவைலபிளா, இது ஆஃபா, அன்அவைலபிளா, ஆன்னா, இது என்னது இது? மிஸ் அந்த ரோட்ல எல்லாம் இருக்கும் அந்த எலக்ட்ரிக் லேம்ப் அத பத்தி இருக்கு. சோலார் லேம்ப். சோலார் லேம்ப் வந்து சோலார் லேம்ப்ல வந்து எங்களுக்கு சன்லைட் எங்களுக்கு அவைலபிளா இருக்கிற டைம் லைட் எரியுமா எங்களுக்கு? தெரியாது மிஸ். இல்ல. ஆனா சன்லைட் அவைலபிளா இல்லாத நேரம், அன்அவைலபிளா இருக்கக்குள்ளதான் எங்களுக்கு லைட் எரியும். சோ அதைத்தான் இதுல காட்டி இருக்கு. அப்ப மூன்றாவது கேள்வி எழுதுவோமா? மூன்றாவது கேள்வி தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு வாரன் பாருங்கம்மா. ஓகே. சூரிய ஒளி மூலம் மின் விளக்கு ஒளிருதல், ஒளியாமை, இல்லாட்டி ஒளிராது விடல் என்பதற்குரிய உண்மை அட்டவணையை வரைக. சூரிய ஒளி மூலம் ஒளிரும் மின்விளக்கு ஒளிருதல், ஒளிராது விடல் என்பதை விளக்க உண்மை அட்டவணையை வரைக. என்பதை விளக்கும் உண்மை அட்டவணையை வரைக. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள், you can write draw a true table or true diagram. Draw a true diagram to show a street